எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கெட்ட பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க. அதை பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியும். இருந்தாலும் உலகத்தில் உள்ள 90% பேர் அந்த கெட்ட பழக்கத்தை டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்களால அதை பண்ணாம இருக்கவே முடியல. ஆனா அந்த பழக்கத்தை பண்ணாத ஒரு 10% மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வெற்றியாளர்களா இருக்காங்க. நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களா இருக்காங்க. முக்கியமா சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க. அது என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அதுதான் டெய்லி நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி செல்போன் பார்க்கறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் உள்ள 90% பேர் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது செல்போன் பார்க்கறத வழக்கமா வச்சிருக்காங்க. புகைப்பழக்கத்தை விட, ட்ரக்ஸை விட, குடிப்பழக்கத்தை விட இது ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த கடைசி தூக்கம் வர்ற வரைக்கும் செல்போன் பார்க்கறது அப்படிங்கிறது உங்க மூளையே பாதிக்கும். குவாலிட்டியான தூக்கம் இருக்காது. நீங்க பார்த்த மோசமான விஷயங்கள் உங்கள் ஆள் மனசுல பதியும் அப்படின்னு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இதனால இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? தூங்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செல்போன் பார்க்காம நம்ம என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சில நல்ல பழக்கங்களை நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டேக் ஷவர் பிஃபோர் பெட். தூங்க போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு படுக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நைட்டு முடிந்தவரை குளிச்சுட்டு படுங்க. தலைவலியா குளிக்க முடியலைன்னா கூட உடம்புக்கு மட்டும் நல்லா தண்ணீரை மேலே ஊற்றி குளிச்சுட்டு படுங்க. அது ஹாட் வாட்டரா இருக்கலாம், இல்ல கோல்டு வாட்டரா இருக்கலாம். ஆனால் கட்டாயமா குளிச்சுட்டு தான் படுக்கணும். முடிந்தவரை குளிச்சுட்டு படுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கை, கால்கள், முகம் அத்தனையும் சுத்தமான தண்ணீரை விட்டு நல்லா கழுவிட்டு படுங்க. அப்படி குளிச்சுட்டு நீங்க படுத்தீங்க அப்படின்னா அதன் பிறகு ஒரு தூக்கம் வரும் பாருங்க, செம்மையா இருக்கும் அந்த தூக்கம். ஒரு 3 நாள், வெறும் 3 நாள் மட்டும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம போதையா இருக்கும் உங்களுக்கு. அதன் பிறகு நீங்க குளிக்காம படுக்கவே மாட்டீங்க. குளிக்காம படுத்தா ஏதோ முள் படுக்கையில படுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா குளிச்சுட்டு தான் படுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவீங்க. நைட்டு குளிச்சுட்டு படுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிருங்க. நீங்க எவ்வளோ டயர்டா இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, வேற யாரோ உறவினர்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இதன் பிறகு குளிக்காம படுக்கவே மாட்டீங்க. நிம்மதியான தூக்கம் இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருந்தது அப்படின்னா மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையும். அதனால கண்டிப்பா நைட்டு குளிங்க. அப்படி இல்லைன்னா முகம், கை, கால்களை கழுவிட்டு விபூதி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக படுங்க. இந்த மாதிரி நல்ல பழக்கங்களுக்கு அடிக்ஷன் ஆகுங்க. 2வது பாயிண்ட், ரெவ்யூ யுவர் டே மெடிடேஷன். குளிச்சுட்டு வந்த பிறகு தியானத்தில் உட்காருங்க. தியானம்னா எண்ணங்கள் அற்ற நிலையில இருக்கக்கூடிய தியானம்லாம் இல்லை. இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்ற ஒவ்வொரு செயலையும் ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு தியானம். குளிச்சுட்டு வந்து தரையில ஒரு நல்ல விரிப்பை விரிச்சு செவுத்துல சாஞ்சிக்கிட்டு பத்மாசனத்துல உட்காருங்க. இல்ல சாதாரணமா சமணமிட்டு கூட உட்காரலாம். அதுவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு சேர்ல கூட உட்காந்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பா கண்களை மூடிக்கோங்க. காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்னு கண்ணை மூடி ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஆனா ஆர்டரா ரிவ்யூ பண்ணும். காலையில 7 மணிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு, அப்புறம் மத்தியானம் என்ன நடந்தது அப்படின்னு மாத்தி யோசிக்க கூடாது. இன்னைக்கு காலையில நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம், எப்ப குளிச்சோம், எவ்வளவு நேரம் குளிச்சோம், குளிக்கும் போது என்ன சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ள இருந்தது, இன்னைக்கு அவசரமா கிளம்பணுமா இல்ல நிதானமா டைம் எடுத்து என்ஜாய் பண்ணி கிளம்பணுமா, பைக்லயோ கார்லயோ பஸ்லயோ இன்னைக்கு போற வழியில என்னென்ன விஷயங்களை பார்த்தோம், ரோட்ல என்னென்ன விஷயங்களை பார்த்தோம். போற வழியில நீங்க பார்த்த அழகான 2 ஆண்களா இருக்கலாம், போற வழியில நீங்க பார்த்த அழகான 2 பொண்ணுங்களா இருக்கலாம், இல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த ஒரு கப்பலா இருக்கலாம், இல்ல 2 குட்டி குழந்தைங்களா இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு தருணத்தையும் யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய முகங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம யார் யார்கிட்ட இன்னைக்கு பேசணும், என்ன பேசணும், சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அவங்க கிட்ட பேசணுமா, இல்ல நம்ம இன்னும் பெட்டரான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க கிட்ட பேசியிருக்கணுமா? இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யாரு கூடயாவது ஆர்கியூ பண்ணோமா, அது சரிதானா? இல்ல அந்த இடத்துல ஆர்கியூ பண்றதை நம்ம தவிர்த்திருக்கலாம். இன்னைக்கு நாம எந்தெந்த விஷயங்களுக்கு ஆமான்னு ஒத்துக்கிட்டோம், அது சரிதானா? இல்ல அடுத்தவங்களுடைய வற்புறுத்தலுக்காகவோ இல்ல மற்றவங்க நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்கன்றதுக்காகவோ அந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டோமா? அந்த விஷயத்துக்கு நம்ம நோ சொல்லிருக்கலாமா? அப்படி நோ சொல்லணும்னா அடுத்தவங்களை காயப்படுத்தாம எப்படி நோ சொல்றது? இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட்டோம்? நம்ம உடம்புல ஆரோக்கியமான உணவுகள் தான் இருக்கா? நம்ம சாப்பிட்ட உணவுகள் நம்ம வயிற்றுல செரிச்சிருச்சா இல்லை இன்னும் தங்கியிருக்கா? இன்னைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம உருப்படியான வேலைகளை பார்த்துருப்போம்? எத்தனை மணி நேரம் மகிழ்ச்சியா இருந்தோம்?
எத்தனை மணி நேரம் வெட்டியாக கழிச்சோம் அப்படின்னு உங்களுடைய அன்றைய தினத்தை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுங்க. இதுதான் ரிவ்யூ மெடிடேஷன். இதை நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா அடுத்த தினத்தை இன்னும் உபயோகமாக பயன்படுத்த கற்றுக்குவீங்க. 3வது பாயிண்ட், ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். இன்னைக்கு நாம என்னென்ன செலவுகளை பண்ணோம் அப்படின்றத ஒரு நோட்பேட் பென் எடுத்து கண்டிப்பா எழுதிட்டு தான் தூங்கணும். நோட்பேட் பென்ல எழுதுறது கஷ்டமா இருக்கா? அப்போ ஒரு எக்ஸல்ல நோட் பண்ணி வைங்க. அதுவும் கஷ்டமா இருக்கா? ஜஸ்ட் சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு இன்னைக்கான செலவுகளை ஜஸ்ட் கேஷுவலா அப்படியே வாயில சொல்லிட்டு இந்த செலவுகள்லாம் நோட் பண்ணி என்னென்ன கேட்டகரின்னு பிரித்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிடு அப்படின்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடும். அதன் பிறகு அந்த 30 நாள் மெயிலையும் கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸல் ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி கொடு, என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சார்ட் போட்டு கொடு அப்படின்னா அதுவே மந்த் எண்டில் அந்த சார்ட் போட்டு உங்களுக்கு மெயில் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்த கற்றுக்கோங்க. நோட்பேட் பென் எடுத்து எழுதுங்க, இல்லையா ஒரு ஆப்பில் பதிவு பண்ணுங்க, இல்லை எக்ஸலில் பதிவு பண்ணுங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செலவு பண்ண ஒவ்வொரு பைசாவுக்குமான கணக்கை எழுதி வச்சுட்டு தான் தூங்கணும். 4வது பாயிண்ட், ஜேர்னல் யுவர் தாட்ஸ் ஆர் ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ். இன்னைக்கு நடந்த ஏதோ ஒரு சந்தோஷமான சம்பவமோ இல்லை சோகமான சம்பவமோ இல்லை உங்களை பாதித்த ஏதோ ஒரு சம்பவமோ ஒரு பேப்பரில் எழுத ட்ரை பண்ணுங்க. சந்தோஷமான சம்பவம்னா இதே மாதிரி தருணங்கள் எனக்கு நிறைய நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எழுதுங்க. சோகமான சம்பவங்கள்னா இதை நம்ம எப்படி சரியாக கையாண்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சி எழுதுங்க. உங்களுக்கு எழுதுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களோட செல்ஃபோனில் ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி அனுப்பிக்கோங்க, இல்லை ரெக்கார்டரை ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சந்தோஷமான தருணமாக இருக்கலாம், சோகமான தருணமாக இருக்கலாம். அந்த மாதிரி வாய்ஸ் நோட் மாதிரி அனுப்பி அதை சேமித்து வச்சுக்கோங்க. பின் நாட்களில் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். 5வது பாயிண்ட், ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். இன்னைக்கு உங்களுக்கு நடந்த நல்ல நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ப்ரோ இன்னைக்கு தான் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கல்ல, உங்களால் நடக்க முடியுதில்ல, மூச்சு விட முடியுதில்ல, அதுவே மிகப்பெரிய நல்லது தான். இன்று நான் சாப்பிட்ட நல்ல உணவிற்கு நன்றி, இன்று நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி, இன்று நான் நல்ல உடைகளை உடுத்தினேன் அதற்கு நன்றி, இன்று சிலர் என்னோடு கனிவோடு நடந்து கொண்டார்கள், நானும் அவர்களோடு அன்போடு நடந்து கொண்டேன் அதற்கு நன்றி. இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க பாசிட்டிவான விஷயங்களுக்கு ஒரு 5 நிமிஷமாவது டெய்லி நன்றி சொல்லுங்க. கண்டிப்பா இந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த கிராட்டிடியூட் மெடிடேஷன் பண்ண பிறகு உங்களோட மனசே லேசா இருக்கிறத உணர்வீங்க. அப்பா இவ்வளோ விஷயங்கள் நமக்கு நல்லதா இன்னைக்கு நடந்திருக்குல்ல, பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது கண்டிப்பா ஒரு பறவை போல உணர்வீங்க. 6வது பாயிண்ட், விஸ்வலைஸ் டுமாரோ. அதாவது நாளைய தினம் எப்படி இருக்கணும் அப்படின்றத இன்னைக்கே யோசிச்சு பாருங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், நாளைக்குள்ள நம்ம பண்ணி முடிக்க வேண்டிய 3 முக்கியமான வேலைகள் எது, அது எப்படி சரியா பண்ண போறோம், அது நடந்து முடியும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் நல்லபடியா நடந்து முடிஞ்சதை போல விசுவலைஸ் பண்ணி பாருங்க. நாளைக்கு மட்டும் இல்ல, அடுத்த 5 வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், 5 வருஷம் கழிச்சு எந்த மாதிரி ஒரு கார்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்க போறீங்க, 5 வருஷம் கழிச்சு எந்த நாட்டுக்கு நீங்க டூர் போக போறீங்க, துபாயா, அமெரிக்காவா, ஆஸ்திரேலியாவா, சிங்கப்பூரா, இந்த மாதிரி ஒரு புது நாட்டுல மகிழ்ச்சியா உங்க குடும்பத்தோட இருக்க மாதிரி, நண்பர்களோட இருக்க மாதிரி விசுவலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுடைய துறையில நீங்க எந்த இடத்துல இருக்க போறீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நாளைய தினத்தை கண்டிப்பா தூங்க போறதுக்கு முன்னாடி விசுவலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் தூங்கணும். இந்த விசுவலைசேஷன் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த விசுவலைசேஷன் தான் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆழ் மனசுல ஆழமா பதியும். நீங்க தூங்கும் போது அந்த விஷயங்கள் உங்க ஆழ் மனசுல பதிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயங்கள் தன்னால ரியல் லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்க கண்ணை யாராவது குத்த வந்தாங்கன்னா டக்குன்னு உங்க இமைகள் மூடிக்கொள்ளும் இல்லையா? தன்னிச்சையாவே அது தானா நடக்கும். மூளைக்கு தகவல் போய் அதுக்கப்புறம் அது இமைகளை மூடணும் அப்படின்னு கிடையாது, இயல்பாவே அது நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்க ஆள் மனசுல இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை நாளைக்கு இந்தந்த விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நீங்க இன்னைக்கே ஆள் மனசுல ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இயல்பாவே நடக்கும். அடுத்த 5 வருஷங்கள் எனக்கு இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு தினமும் விசுவலைஸ் பண்ணி பாருங்க. அப்படி விசுவலைஸ் பண்ணி பார்த்துட்டு தூங்க போனீங்க அப்படின்னா அது உங்க ஆள் மனசுல பதியும். அடுத்த 5 வருஷத்துல 2030 நீங்க நினைச்சதை விட ஒரு சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. 7வது பாயிண்ட், எக்ஸசைஸ். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு படுங்க. நீங்க சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமா மூச்சு பயிற்சிகள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் இல்லை ஸ்ட்ரெச்சிங்காவது பண்ணலாம். கண்டிப்பா 10 நிமிஷம் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்புறம் தூங்கி பாருங்க. கண்டிப்பா குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்கும். இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேங்க. நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் முடிஞ்ச அளவு
எக்ஸசைஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு தான் நான் படுப்பேன். ஒரு நாளும் எக்ஸசைஸ் பண்ணாமல் தூங்க மாட்டேன். டெய்லி காலையில் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறனோ இல்லையோ, சில நாட்கள் காலையில் எக்ஸசைஸ் கூட நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஆனால் நைட் எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் தூங்குவேன். அப்போ தான் ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் எனக்கு கிடைக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை மூச்சு பயிற்சிகளை பண்ணுங்கள், இல்லை சின்ன ஸ்ட்ரெச்சிங் ஏதாவது பண்ணுங்கள். இல்லை இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல பாட்டை போட்டு கையை காலை ஆட்டி ஒரு சின்ன டான்ஸ் ஆடிட்டாவது படுத்து பாருங்க, நிம்மதியான தூக்கம் வரும். 8வது பாயிண்ட், ப்ரிப்பேர் யுவர் பெட். அதாவது நீங்கள் பெட்டில் படுக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை அந்த பெட் ஸ்ப்ரெட்டை எடுத்து சுத்தமாக உதறிட்டு ஒரு சுருக்கம் இல்லாமல் அப்படி ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி விரிச்சிருப்பானோ அந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட்டை சுத்தமாக விரிச்சு படுக்கணும். இல்லை நீங்கள் தரையில் படுக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீட்டாக ஒரு பாயை விரித்து இல்லை ஒரு நல்ல ஒரு பெட்ஷீட்டை விரித்து அது மேலே சுத்தமான தலையணை ஒரு தலையணையை போட்டு உங்கள் கால்களுக்கு ஒரு தலையணையை போட்டு உங்களுக்கு நீங்கள் போத்திக்கிறதுக்குன்னு ஒரு சுத்தமான போர்வையை பக்கத்தில் போட்டு அப்படி ரெடி பண்ணிவிட்டு உங்கள் பெட்டில் படுக்கணும். உங்கள் பெட்டை பார்த்தாலே, உங்களோட படுக்கை விரிப்பை பார்த்தாலே ஆசையாக இருக்கணும். நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் தூங்க போகிறதுக்கு மட்டும் சோம்பேறித்தனப்படவே கூடாது. உங்கள் பெட்டை எப்போதும் சூப்பராக ரெடி பண்ணுங்க. உங்கள் பெட்டை மற்றவங்க பார்த்தாங்க அப்படின்னா ஆஹா பயங்கரமாக சுத்தமாக விரிச்சு படுத்துருக்கானே அப்படின்னு பார்க்குறவங்க பொறாமப்படணும். அந்த அளவுக்கு டெய்லியும் உங்கள் பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றுங்க. இல்லை பெட் ஸ்ப்ரெட்டை ஒரு தடவையாவது உதறிட்டு சுருக்கம் இல்லாமல் விரிச்சு படுத்து பாருங்க. சுத்தமான படுக்கை இருந்தால்தான் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி தரமாக இருக்கும். தூக்கத்தோட குவாலிட்டி தரமாக இருந்துச்சுன்னா நாளைய தினம் இன்னும் சிறப்பு. 9வது பாயிண்ட், ரீட் ஃபியூ பேஜஸ். கண்டிப்பாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பக்கங்களாவது படிச்சுட்டு படுங்க. என்ன வேணால் படிக்கலாம். கதை புத்தகங்கள் படிக்கலாம், இல்லை மோட்டிவேஷனாக ஏதாவது படிக்கலாம். நல்ல புத்தகங்கள் இல்லைன்னா கூட அன்றைய தினத்தோட பேப்பர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சுட்டு தூங்குங்க. ஆனால் பெட்டில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு 2-3 பக்கங்களாவது படிச்சுட்டு தூங்கி பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடும். அதன் பிறகு கண்டிப்பாக டெய்லி நீங்கள் ஒரு 2-3 பக்கங்களாவது படிக்காமல் தூங்கவே மாட்டீங்க. நான் சொன்ன இந்த அத்தனை பழக்கங்களையும் உங்களால் கடைபிடிக்க முடியலைன்னா கூட ஒரு 2-3 பழக்கங்களையாவது கடைபிடிக்க ட்ரை பண்ணுங்க. குளிச்சுட்டு படுக்கிறது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணிட்டு படுக்கிறது அப்படின்னு நான் சொன்ன இந்த பழக்கங்களை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கும் போது இந்த மாதிரி நல்ல பழக்கங்களுக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க. இதை பண்ணாமல் தூங்கவே மாட்டீங்க. ஒரு 1 மந்த், கரெக்டாக சொல்கிறேன், ஒரே ஒரு மாதம் நீங்கள் இந்த எல்லா பழக்கங்களையும் தொடர்ந்து பண்ணிட்டு தூங்க போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருப்பதை உணர்வீங்க. கண்டிப்பாக நிம்மதியான தூக்கம் இருப்பதை உணர்வீங்க. அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, பணத்தை இன்னும் சிறப்பாக கையாள்வது எப்படி, இந்த மாதிரி இன்னும் சில முக்கியமான வீடியோக்கள் நம்ம சேனலோட மெம்பர்ஸ் வீடியோஸில் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலோட மெம்பராக மாறிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை பார்க்கலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலோட மெம்பராக மாறலாம். மெம்பருக்குன்னு பிரத்யேகமான வீடியோக்கள், பிரத்யேகமான ஜூம் மீட்டிங்லாம் நடக்கும். அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்களை போட எனக்கும் அது உத்வேகத்தை தரும். ட்ரீம் பிக் அச்சீவ் என்பதெல்லாம் உயரும்.